வழக்கம் போல காட்டு கட்டல் தான், ஒரே இறைச்சல். படம் வேற லெவலு தான். இந்த யோகி பாபு இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு படம் பண்ணால் நல்லாயிருக்கும். காமெடி ஒர்க் ஏன்னா ரொம்ப கிரிஞ்சு தனமாக இருக்குது. இந்த கிரிஞ்சு இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் படம் நல்லா இருக்கு. படம் நம்ம ஆஸ் யூஸ்வல் சுந்தர் சி படத்தில் என்ன படம் போமோ அதான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் மாற்றிருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். வேற ஒன்று பாகுன்னு ஒரு பேய் வருது, அந்த பேயை பார்த்தா கொஞ்சம் பயம் வரும், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கா? என்ன பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்குது ப்ரோ. 4 நல்லா இருக்குது, எதிர்பார்த்தாலும் நல்லா இருக்குது. 1 இப்போ பெட்டராக பண்ணிச்சு, 4ம் பெட்டராக இருக்கும். 2, 3 கூட நல்லா இல்லை, 4 நல்லா இருக்குது. காமெடி நல்லா போகுது. சாங்ஸும் நல்லா இருக்குது, 2 சாங்ஸும் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு. பட் ஏற்கனவே காப்பி எடுத்த மாதிரி இருந்துச்சு, அப்படி தான் இருக்குது. பட் காமெடி அல்டிமேட்டுங்க, வேற லெவல். அவர் நல்லா பண்ணிக்கார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து தமனாவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு, அது செம்மையாக இருக்குது. அந்த இன்டர்வல ஒரு சவுண்டு வரும், செம்ம. நம்ம நண்படத்தில் ஒரு சீன் பார்த்துருப்போம், அந்த பிரேமை தூக்கிட்டு வர மாதிரி அதில் ஒரு பயம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு பயத்தை வந்து ஒரு படத்தில் வந்து வச்சுருக்கேன், இந்த படத்தில் வச்சுருக்கேன். நல்லா இருக்கு. அவர் அவெஞ்சர்ஸ் ஃபேனுன்னு நினைக்கிறேன். 2 சீனில் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்செலாம் வந்துட்டு போகிறாரு. அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த பேயை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் பார்த்துருக்கீங்கல்ல, கிளைமேக்ஸில் அவர் பண்ணுவார்ல, பேயை கண்ட்ரோல் பண்ணுவார்ல, அந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது. ஏன்னா படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். வச்சு செஞ்சுட்டாரு. இன்னும் சூப்பராக இருக்குங்க, ஒன்ஸ் மோர் பார்க்கலாம். எல்லாம் சூப்பர், பக்காவாக இருக்கு. அதெல்லாம் செம்மையாக இருக்குங்க, அதெல்லாம் பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு சார், குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்குது படம். எது எதுவும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லாவே இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். பாருங்கள் எல்லோரும் வந்து. படம் ஆவரேஜாக இருக்குது. சுந்தர்சி எல்லாம் படத்தையும் எடுத்து கலந்து வச்ச மாதிரி ஆவரேஜாக இருக்குது. காமெடி இருக்குது, பார்க்கலாம். த்ரில்லர் அந்த அளவுக்கு இல்லை. ஆமாம் ப்ரோ, நல்லா இருக்கு. ஒரு சில அந்த விஷுவல்லாம் நல்லா இருக்குது, எடிட்டிங் நல்லா பயமுறுத்துற மாதிரி பண்ணியிருந்தாங்க. போர் அடிக்காமல் இருந்துச்சு, நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஒரு படம் சூப்பராக இருந்துச்சு. புதுசாக எதுவும் எனக்கு அதிகம் தெரில, ஓரளவு நல்லா பண்ணும். காமெடி நல்லா இருக்கு. ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். காமெடி நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. வேற லெவல்ண்ணா. நல்லா இருக்குங்க படம், நல்லா இருக்குங்க. நாமளும் அந்த படம் மாதிரி இருக்கு. காமெடி எல்லாம் ரெகுலராக வந்துட்டுருக்குல்ல, அதே படம் மாதிரி இருக்கு. அரண்மனை 1, 2, 3ன்னு வருதுல்ல, அதே மாதிரியே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கு, அதே ஸ்டோரி லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா படம். பாட்டு சூப்பராக இருக்கு. ஆனால் தமனா தானே சூப்பராக இருந்தான். ஆமாண்ணா, பாட்டு ஓகே தானே, ஓரளவுக்கு தானே, ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா தானே? பேர் நல்லா தானே கட்டிடுறாங்க. படம் சூப்பராக இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்கலாம். எல்லாரும் குழந்தைங்களோட பார்க்கலாம். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து மிரட்டி இருக்காங்க. இன்னும் இந்த காமெடி சீன்ஸ் மட்டும்தான் இரிட்டேட்டிங்காக இருக்குது. மற்றபடி கவர் ஆவரமா முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.